ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் வெண்டைக்காய் நறுக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னும் அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம் அதை நல்லா போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதோடு சேர்த்து வெள்ளைப்பூடு அது ஒரு கிளறி விட்டுட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் அளவுக்கு 2 தக்காளி அதையும் நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு அடுத்து நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். ஒரு கரண்டி மசாலா சேர்த்து இதுலேயே உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்ததும் அந்த வெண்டைக்காய் தூக்கி கொட்டிடுவோம். நல்லா கொதித்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.